அது வாயில வருது. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி ஆடி நான் பார்த்தது இல்ல. ஓடுனா சொல்லதெல்லாம் ஆடுது ப்ரோ. செமையா இருக்கும். ஃபேஸ் எவ்வளவு பெருசு தெரியுதுங்களா? அந்த 9 ஃபீமேல் குட்டி அது. அந்த அம்மா தான் வேணும். நீங்க அம்மா ஆசைப்பட்டீங்களா என்ன ப்ரோ? கோர்த்து வர்றீங்களா? மூன் கேக்கோட பெரியப்பா குட்டி. அதான் பார்த்தேன். பூரா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பார்த்தா எல்லாம் சொந்தக்கார பையன் தான் இருப்பாங்க போல. அப்பா இவ்வளவு குட்டி இருக்கா? 1000 மேல இருக்கும். எல்லாமே ஜிபி தானா? ஆனா 8 மாசம் முன்னாடி இதே இடத்துல இதோட ஃபாதர் இருந்துச்சு, இதே டேங்க்ல. இங்க கவர்ல புடிச்சு கம்பேர் பண்ணி நான் எடுத்துன்னு போனேன். எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜிபி அக்வா கிங்டம் பாலாஜி ப்ரோ ஃபார்முக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா வித்தியாசமான வேலைக்கு வந்திருக்கேன். இது கம்ஃபா முறையா வந்து ஃப்ளோரான் சேல் பண்ணியிருக்கேன். பார்சல் வந்து நமக்கு ஆக்சிஜனு பாக்ஸு எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஸோ பாலாஜி ப்ரோ தான் பண்ணி தரப்போறாரு. அதே மாதிரி ஒரு 2 மாதம் முன்னாடி வந்திருந்தேன். ஃபீமேல் வந்து ஒன்று செம்மையாக இருந்துச்சு. 9.9 ஃபீமேல்னு சொன்னார். ஸோ அதோட குட்டி எனக்கு வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்திருக்கு, நான் எடுத்தும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்ப்போம். இது கொரியர் வந்து அவர் போட்டுருவாப்புல. எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்ன மீன் இருக்குது, எனக்கு என்ன மீன் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ஜி. உங்களை கேட்கல, நான் மூணு கேட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஜி. நல்லா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே படி ஏறணுன்னே அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா முன்ன வந்து பாட்டில்ஸ் இருக்கும். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் தான் வச்சிருக்காரு. ரொம்ப புதுசாக இருக்கு. ஏன்னா நான் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி போய் லெஃப்ட் போனால் அங்கே மட்டும் தான் தொட்டி இருக்கும். அங்கே ஃபில்அப் பண்ணாரு. அதுக்கப்புறம் இங்கே ரூம் கட்டினாரு. இப்போ இங்கேயும் ஃபில்அப் பண்ணிட்டாரு. இப்போ மேலே எங்கே வந்து பார்த்தாலும் சுற்றி வந்து தொட்டி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். உள்ள போய் மூணு கேக்க பார்க்கலாம். வாங்க ஜி. மொத்த ஃபார்மே சோலார்ல தான் ரன் ஆகுதுல. இது ஆட் பண்ணிருக்கேன் ஃபுல். அதான் எக்ஸ்ட்ரா வெளிய வரைக்கும் வருது. 1000 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் 1100 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட். ஆனா நம்ம சொல்லலாம்ல, தமிழ்நாட்டுல உங்க ஃபார்ம் மட்டும் தான் சோலார்ல ரன் ஆகுது. ஆமா, கரண்ட் கட்டுப்படி ஆகல. நம்ம எவ்வளவு கட்டுறது? மாசம் 12000 ரூபாய் 13000 கட்டினாலாம் வேலைக்கு ஆகாது. எங்களுக்கு வீட்டுக்கே அவ்வளவுதுங்க. இது எல்லாமே பிரைஸ். ஓ எஸ்ஆர் வெளிய பாத்தீங்களா? ஆமா ஆமா பேரண்ட். ஆமா, நூங் கிராஸ் மேல்க்கும் ரெட் சில்லி எஸ்ஆர்க்கும் போட்ட பிரைஸ் சூப்பரா இருக்கு. ஓகே. இல்ல பேரண்ட் அது பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, இதெல்லாம் வர்த்தா இருக்கும் பிரைஸ். அப்படியே பேரண்ட் வீடியோ சைடுல போட்டு விடுறேன். இதெல்லாம் இந்த சைஸ்ல விப்பீங்களா? இந்த சைஸ் தான் வாங்குறாங்க. இந்த சைஸ் எடுத்தா உங்களுக்கு குவாலிட்டி யாரால பிரிக்க முடியும். ஜிபில இந்த சைஸ்ல கொடுப்பீங்களா? ஜிபி தர மாட்டீங்க. எஸ்ஆர்டி கொடுத்துருவோம். எஸ்ஆர்டி கொடுத்துருவீங்க. ஜிபியும் கொடுத்துருவோம். குவாண்டிட்டி நிறைய இருக்கும்போது கொடுத்துருவோம், கம்மியா இருக்கும்போது கொடுக்க மாட்டோம். இப்போ இதோட பிரைசிங் எந்த மாதிரி இருக்கும்? 100 ரூபீஸ் வரும். 100 ரூபா ஹோல்சேல்ல. ஆமா, குவாலிட்டி டாப்பான குவாலிட்டி 100 ரூபீஸ். இது ரீட்டைல்ல கொடுப்பீங்களா? எல்லாருக்கும் தரோம். ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாருக்கும் 100 ரூபீஸ் தான். ஓகே ஓகே. ரீட்டைல் நேர்ல வந்தா பார்சல் கிடையாது. அதான் மினிமம் 10 பீஸ் மேல. ஏன்னா போன டைம் ஒரு பையன் வந்து அவர் பார்சல் கேட்டா கொடுக்க மாட்டாருன்னு கேட்டாரு. அவரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு மீன் கேக்குறாரு. அது பார்சல் போறதுக்கு 400 ரூபாய் 500 ஆயிடும். 400 ரூபான்னு சொன்னா ஒரு வேணான்றாரு. எனக்கு அந்த 30 ரூபாய்க்கு எங்க நம்ம பார்சல் பண்ண முடியும்? புரியுது. நேர்ல வந்தா எடுத்துக்கலாம். மீனை பொறுத்து தான் ஜி. அந்த 30 ரூபா 40 ரூபா மீன்லாம் வந்து சைஸ் வராது பெருசா. ஓகே ஓகே. அது பேரண்ட் வந்தா மிஞ்சி போனா 5000 ரூபாயில முடிஞ்சிடும். இதோட பேரண்ட் ரேஞ்ச் எல்லாம் வந்து 30000 ரூபாய் ரேஞ்ச். ஓகே. அதுக்கு ஏத்த மாதிரி ரேட். சரி ரைட். இது ஜிபியா? உங்கால பாக்காத இங்க சுத்திட்டு இருக்கீங்களா? நான் பாத்துட்டேன். துருதுருன்னுறாரு. மூன் கேக். ஆமா, ரெடி ஆயிட்டாரு. இப்போ இது ப்ரீடிங் ப்ராசஸ்க்கான ஒரு அப்டேட் சொல்லுங்க. வந்ததுல இருந்து இப்ப என்னென்ன அப்டேட்? அங்க போட்டு வச்சிருந்தோம். ரெடியா முட்டை வைக்கிற ஃபீமேல் ரெகுலர் பண்றது கியூப் இறங்கிச்சு. ஓகே. இது என்ன ஃபீமேல்? இது 9.9 ஃபீமேல். இது ஜிபி ஃபீமேல். இப்ப இந்த 9.9 குட்டி தான் எடுத்து வச்சிருக்கீங்களா? இதான் 9.9. இதுக்கும் ஃபேண்டா போட்டு வச்சிருக்கோம். எங்களோட பெரியப்பா, இதோட பெரியப்பா எங்களோட வாரிசு தான் சுத்தி வரும். எப்படி ப்ரீடிங் பண்றது? இது ஈஸியா இருக்கா? மேல ரொம்ப சாஃப்டா அவன். அது எனக்கே தெரியும். கோல்ட் ஃபிஷ் விட்டாலும் அடிக்காது. நாங்களாம் அப்படிதான் ட்ரைனிங் எடுப்போம். ட்ரைனிங் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் விடும் போதே இதுவா இருக்கும். எனக்கு நான் தண்ணி மாத்துறப்ப கோல்ட் ஃபிஷ் எடுத்து விட்டுட்டு டேங்க் மாத்தி விடலாம்னா இது அடிக்கவே இல்லை. மவுத் லக்கரும் ரொம்ப சாஃப்டா தான் பண்றான். அது ஃபீமேல் குவாலிட்டி சரியான குவாலிட்டியா இருக்கும். பேரிங் இது போட்டு வச்சிருக்கேன். ஆனா இந்த பிளாக் போகாது. போயிடுச்சு. முதல்ல நிறைய இருக்கும், அது போயிடுச்சு. இது அந்த ப்ரீடிங் அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வந்துடும். ஓகே. இப்போ ஈஸியா தான் இருக்கு. இப்போ எவ்வளவு நாள்ல எக் வச்சு இதுங்க பேரா வச்சா? 2 நாள் வச்சிடும். அந்த டியூப் இறங்கிச்சு, தெரியுதுங்களா? எனக்கு தெரியலங்க. ஏதோ மேல டியூப் இறங்கு. டியூப் இறங்கிருக்கு. ஓகே ஓகே. கொஞ்சமா தான் இறங்கணுமா இருக்கு. ஆமா, செமையா இருக்கு ஃபீமேல். ஆனா அந்த பிளாக் மட்டும் எனக்கு கொஞ்சம் குறையா இருக்கு. இவ்வளவு நாள் இந்த மாதிரி எல்லாம் ஃபீமேல் எல்லாம் கண்டுக்க மாட்டேன். இப்போ மூன் கேக் கூட போட்டிருக்கீங்களா? தான் அணுவா பாக்குறேன் என்னன்னு.
ஆனா 8 மாசம் முன்னாடி இதே இடத்துல இதோட ஃபாதர் இருந்துச்சு, இதே டேங்க்ல. இங்க கவர்ல புடிச்சு கம்பேர் பண்ணி நான் எடுத்துன்னு போனேன். இப்போ அப்பாவோட சூப்பரா இருக்கானா? ஆமா ப்ரோ, அப்பா குரு லைட் கலர் தான். இல்ல அப்பா போல்ஸ் வந்து எனக்கு அந்த போல்ஸ் இன்னும் பிடிக்கும். இவன் இன்னும் உடையலஜி, உடஞ்சு மாறும். இப்பதான் உடஞ்சு மாறுது பொடி பொடி. 8 மாசம் முன்னாடி இது 10 மாசம் தான். 1 வயசு வரைக்கும் வளரும். 1.5 வயசு மேல இல்ல. இன்னும் 2-3 மாசம் அப்ப வளர்ச்சி அந்த கலர் டர்ன் ஆகுறதுலாம் நடக்கும். சூப்பரா இருக்கும். இன்னும் சைஸ் வரணும்ல. இப்ப நான் மிஞ்ச போனா ஒரு 9 இன்ச் இருப்பான். 10 இன்ச் இருக்காது? 10 இன்ச் அதான். நேர்லி வால் எல்லாம் சேர்த்தா வரும். ஓகே. இவன் இன்னும் சைஸ் வருவான். எனக்கு என்னவோ ஆனா வளர்ச்சி நின்ற மாதிரி ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஹெட் தான் ஜி, ரொம்ப அழகான ஹெட். நீங்க அந்த பெருசு பெருசா கேக்குறாங்கல, அந்த ஹெட் குவாலிட்டி இருக்காது. இது உடம்போட சேர்ந்த ஹெட். இல்ல இதுவே ஆனா நல்ல பெருசா தான இருக்கு. இல்ல இது உடம்போட சேர்ந்த ஹெட் தான். ஓகே. பான் ஹெட் மாதிரி கேட்பாங்க நிறைய பேர், மான்ஸ்டர் ஹெட்ன்ட்டு. ஓகே. அது தூக்கி சுமக்க முடியாது மீனால. மீன் வளைச்சிருக்காது. 3 இன்ச் 4 இன்ச் தான் இருக்கும் இப்போ வர இதெல்லாம். இந்த மாதிரி சைஸும் வராது. இது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் மீன். டபுள் த பாடி. பாடி வந்து டபுளா வரும், சிங்கிள் பாடி இல்ல. டபுள் பாடி. இம்போர்ட்டடே சிங்கிள் பாடி. டபுள் பாடி சிங்கிள் பாடில நாங்க கோழியில சொல்லுவோம். எல்லாத்துலயும் இருக்குல்ல. ஓகே. எல்லாத்துலயும் குவாலிட்டி அந்த இதெல்லாம் நிறைய இருக்கு. பரவாயில்ல. மூன் கேக்க பத்தியே நிறைய சொல்றீங்க. எடுத்துட்டு போறப்ப மஞ்சளா இருந்துச்சு. எனக்கு ஒரு கலர்ல ஒரு பெரிய நம்பிக்கையே கிடையாது. நீங்க சொன்னீங்க ஃபாதர் மாதிரி மாறிடும் இது. அதுதான் பிளட் லைன். ஏன் ஃபார்ம்ல வந்து தேடி எடுத்துட்டு போறாங்கன்னா அது பிளட் லைன் தான். மண்டையிலேயே கலர் இல்ல. அப்ப மண்டையில நீங்க வந்து கலர் வந்துரும். நீங்க நான் நம்பல, அதையும் நான் நம்பல. நான் சொல்றேன் ஆனா எல்லாமே வந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி. அதுதானே டெஸ்ட் பண்றோம். இப்ப கூட நான் ஏன் இவ்வளவு லேட் ஆகுது வீடியோ போறதுன்னா, 1 இயர் கிட்ட எடுத்துப்பேன். அடுத்தடுத்து லைன் போடும்போது அது அவுட் ஃபார்மே மொத்தமா மாறிடுச்சு. நான் 8 மாசம் முன்னாடி வந்தேன். உள்ள வந்தோடனே சுத்தி டேங்க் அவ்வளவு டேங்க் இருக்கு. குரூவிங் போற அளவுக்கு டைம் கூட இல்ல ஜி. போறத வந்து வாங்கி போயிறாங்க. எல்லாரும் ஃபார்ம் ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அந்த குவாலிட்டி ஆஃப் இதுதான் ஃபிஷ் தான் பாக்குறாங்க. இப்ப நிறைய என்கொயரி கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. இப்ப குரூம் போட்டு நம்ம குட்டி எடுத்து நம்ம வீடியோ போட்டா நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும். இப்ப கலெக்ஷன்ஸ் இல்ல. அங்க பாருங்க, லாஸ்ட் டைம் கலெக்ஷன்ஸ் இல்லையா? இதுவாங்க குட்டிங்களே இப்பதான் குரூம் போட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகி. கலெக்ஷன் இல்ல எந்த கடைக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க. அதுல ஜி இது வந்து சாதாரண இல்ல, எஸ்ஆர்டி மாதிரி கிடையாது. ஓகே. டக்கு டக்குன்னு மூவ் ஆயிட்டே இருக்கு. இது வந்து ஃபேட் ஆகணும்ல. ஜிபினா ஃபேட் ஆகணும், ஹெட் வரணும், கலர் வரணும், எல்லாம் வரணும். மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதே டக்குன்னு டைம் எடுக்கும். அது 4 to 5 months ஆகும். ஓகே. இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆகுது பார்ட்டிஷன் போட்டு? இப்பதான் ஜி போட்டேன். ஒரு 4 days இருக்கும். 4 days. ஆமா. ஓகே. அந்த 9 men ஃபீமேல் குட்டி அது இப்ப பேர்ல்ஸ் இருக்கு. ஃபின்னா பயங்கரமா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு ஜி. இதேதான் நீங்க எடுத்து போகும்போது கலர் கம்மியா இருந்துச்சு. அதேதான், அதே கலர் தான், சேம். ஓகே. இல்ல இது அதோட எனக்கு கம்மியா தெரியுது ஜி. அதே கலர் தான் ஜி. ஓகே. இப்போ இது நல்ல நீங்க கேமரால பாக்காதீங்க, நேரா பாருங்க. ஏன்னா கேமராவோட நேரா பார்க்க இன்னும் கலர் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. நான் ஒரு கஸ்டமருக்கு என் மொபைல் இருந்து எடுத்து வீடியோ அனுப்பிச்சுடுவேன். ஓகே. வீடியோல பார்க்கறத நேரா பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அப்ப இது எல்லோவா வருமா இல்ல ஃபேண்டா வருமா? பொடி இது கலர் வந்துரும். ஓகே. டார்க்னஸ் கலர் தான். இந்த ஒரு கலர் பேட்டர்ன் பாருங்க எப்படி இருக்கு. ஃபின்ஸோட ஷேப், சைஸ், ஹெட் ஷேப். இது மெர்ஜ் ஆயிருக்குல பல்ஸ்? இல்ல இது இதுதான். இந்த கலர் வரும். ஓகே. நடுவுல உள்ள ரெட் வரும். இந்த yellow கலர் ரெட் வரும் ஃபுல்லா. ஃபுல் பல்ஸ் ஆனா ஃபுல் நோஸ் பல்ஸோட இருக்கும். ஓகே. இவனை பாருங்க, இவனை பிடிச்சிருக்கா பாருங்க. ஓ இது ஒரு ஃபிஷ்ஷா? ஓகே. இந்த இவன் பாத்தீங்களா வெளியே குரூமிங்ல இருக்கும் சூப்பரா. எல்லாரும் செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. எனக்கு ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சது வந்து நான் பாக்குறேன். இல்ல உங்களுக்கு கேட்டது நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல கேட்டு? 3 மாசம் ஃபீமேல பார்த்து நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபீமேல் அப்பதான் பிறந்து இருந்தது நீங்க கேட்கும் போது. இப்போ வந்து ஆனா இதுல நிறைய வித்துட்டேன். இது இன்னும் டர்ன் ஆகலையோ? இது மாதிரி தான் எடுக்கணும் ஜி. டர்னிங் மெட்டீரியல் டார்க்னஸ் வந்து இங்க அங்க ரெட் ஷேட் வருது பாருங்க. ஓகே ஓகே. அந்த டெயில் ஷேப், ஹெட் ஷேப், அந்த ஹெட்டோட ஷேப். ஓகே. சூப்பரா இருக்கும். கியூட் ஃபேஸ் இது. இந்த ஃபிஷ் பெட்டரா இல்ல இதுக்கு முன்னாடி காமிச்சது பெட்டரா? ரெண்டுமே சூப்பர் ஃபிஷ். உங்களுக்கு பேட்டர்ன் ரெண்டுமே ஒண்ணு சலிச்சது இல்ல. ரெண்டுமே சூப்பரா இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி கலர் அதிகமா கேட்டீங்களே, இது ரொம்ப ரெட்டா வரும். ஓகே ஓகே. இல்ல ரொம்ப ரெட்டா தான் நமக்கு தான் மூன் கேக் இருக்கு. ஓகே. நீங்க எடுக்கிற பேசிக் வரைக்கும் குவாலிட்டி வந்துரும் ஜி. இதெல்லாம் அந்த லைன் தானா? இது வந்து வந்துறான் பாருங்க மேல. யப்பா. இவன் தான் இப்ப இருக்குல அழுக்கு. அதான் பாக்குறேன் எவ்வளவு பெருசா இருக்கு. அழுக்கு கூட பெருசா இருக்கறான்ல. இது என்ன கேஎம்லா? இது வந்து இது 9.9 லைனுக்கும் ஜென்சுக்கும் எடுத்த லைனேஜ் இது. ஹைபிரிட் லைன். ஓகே ஓகே. அப்ப ஹைபிரிட் ஜென்சு. அதான் ஜென்சுவோட லைன் தான் வரும் 80%. நீங்க எட்டுக்காக நாங்க கலரேஷன், பாடி கலரேஷன்லாம் ஜென்சு மாதிரி. டியூல் டோன் அந்த ஃபர்னிங்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஓகே. ஆனா ஜிபி லைன் தான் இதோட பேரண்ட். இல்ல பேரண்ட் ஜிபி கிடையாது. பேரண்ட் ஜிபி. ஓகே. இத வந்து ஜிபி கூட அம்மா லைன்னா ஜிபி லைனேஜ் மிக்சிங். ஓகே. ஜென்சுலயே ஆனா வந்து இவங்க வர குட்டிங்கலாம் இதுல வருது. ஜிபி வருது. ஜிபி வருது.
இதுவும் அப்படியே இருக்கும் ஜி. இதுல இந்த ஜெந்துவோட பேட்டர்ன் இருக்கும் ஜி அப்படியே. இந்த பியூர் இது இந்த ஹைபிரிட் ஜெந்து, இது பியூர் ஜெந்து. இங்க காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்க, இது பியூர். ஓகே. ஜிபி இல்லையா? ஜிபி தான் பியூர் ஜெந்து. இவனோட பேரண்ட் பாக்குறீங்களா? காட்டுறேன், எல்லாத்தையும் பாத்துங்க. ஓகே. இது ஆமரேட் எப்படி வெளிய வச்சிருப்பீங்க? இது ஆமரேட் இல்ல இங்க தான் இருக்கான். எல்லாமே ஆமரேட். ஓகே. இது எல்லாமே பியூர் லைன். ஆனா இது டர்ன் ஆகும்ன்ற கேரண்டியா சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஹெட் எல்லாம் ஜெந்துக்கு பார்க்கவே முடியாது. இதெல்லாம் செலக்டட் பீஸ். எல்லாத்துக்கும் ஹெட் அந்த அளவுக்கு வராது. இங்க ஒண்ணு இருக்காங்க. இல்ல ப்ரோ, ஹெட் இந்த போல்ஸ் எல்லாம் ஓகே. பட் இது ஜிபின்றீங்களா? ஜிபி டர்ன் ஆகுமா? ஆமா, எல்லாமே ஜிபி தான். அதான் அப்பா. ஓகே. அவங்க வெளிய இருந்து கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. இது ஏற்கனவே ஞாபகம் இருக்கு, அந்த டேங்க்ல இருந்துச்சு. எல்லாமே டிவார்மிங் பண்ணி கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. முன்ன எப்படி இருந்துச்சு இந்த மீன்? இல்ல எல்லாமே டிவார்மிங் 2 நாள் ஆயிடுச்சு. இல்ல டிவார்மிங் போட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஃபீடிங் ஆரம்பிக்கும். நல்லா சைஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இது ஞாபகம் இருக்கு, நான் சின்ன சைஸ்ல பாத்துட்டேன். எவ்வளவு பிராடா நல்ல இல்ல இப்ப சுருங்கி போயிருக்காது டிவார்மிங்ல. தெரியுது, அதான் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி தான் இருக்கு. பல்கா இருக்கும். இப்பயே பல்கா தான் இருக்கு. அதுக்கான ஃபீமேல். ஆமா, இது பியூர் இந்தோனேஷியால என்ன ஃபீமேல். ஓகே. சென்சு போட்டு சென்சுன்னு சொல்ல மாட்டாங்க, சென்கு. ஆமா, சென்கு சொல்லுவாங்க. சென்சு CNCU இல்ல, சென்சுன்றது SRD ல சொல்றாங்க. அவங்க லாங்குவேஜ் உங்க பேரை சொன்னா கூட வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பேர் ஆயிடுது சென்கு. ஆமா, சென்குவா? இல்ல இது ஹைபிரிட். கேபிளுக்கும் சென்சுக்கும் போட்டுருக்காரு. அது ஏன் ஹைபிரிட் எடுக்கிறீங்க நீங்க? ஃபுல்லாவே சென்கு எடுக்கலாம். இல்ல அதான் போட்டு வச்சுக்கோங்க. இதுவும் இருக்குதான், பட் அப்படி கிராஸ் பண்ணாம பண்ணாதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சைஸ் எப்படி இருக்கு பாருங்க, லென்த் சைஸ் வரும்ன்றீங்க. ஜெயிண்டா வரும். இதெல்லாம் ஒரு அடிக்கு மேல தான் வரும் எல்லாமே. இதெல்லாம் குட்டிங்க எப்படி இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. இல்ல, நான் இவரு எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 அடி வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 10 வந்துச்சு. இன்னும் வரும். என்னாச்சு இதோட ஃபாதர்? இந்த லைன் எதுவுமே இல்லைன்னீங்க. சரி ஆயிடுச்சு. எல்லாமே சேல் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாண்ட் பெயிண்டிங் பண்றதுக்கு டைம் எடுத்துச்சு. 1 மந்த் ஆயிடுச்சு. பேரண்ட் சேல் பண்ணிட்டு இந்த லைன்ல இல்ல ஜி பிரீட் எடுக்கலாம் நம்ம அப்படின்னாரு. இல்ல, நிறைய பேர் இந்த குத்து வச்சிருக்கேன். பேரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கு. எல்லாமே நல்ல குவாலிட்டிலாம் ஒரு லைனேஜ் வச்சிருப்பேன். ஓகே. சப்ஸ்டிட்யூட் இப்ப திடீர்னு நம்ம கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருந்து எடுத்துருவேன். இதெல்லாம் பேரண்ட்டுங்களா? இப்போ நீங்க போடும்போது ரொம்ப சின்னதா இருந்துச்சு அந்த மீன். அது எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. வயிறு என்ன இவ்வளவு குண்டா இருக்கு? அவங்களோட லைன் அதான். ஓகே. ஷேப் அது பாருங்க, அந்த இந்த கட்ஸ் அது பாருங்க 1 2 3. அது அப்படியே அதோட லுக் அவுட் கட்ஸ் ஆடுது பாருங்க. அதோட அழகு அதுதான். இது கட்ஸ் கிடையாது, தொப்ப ஆடுது அங்க பாருங்க. அது வாயில வருது. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி ஆடி நான் பார்த்தது இல்ல. ஓடுனா சொல்ல ஆடுது ப்ரோ. செமையா இருக்கு. ஃபேஸ் எவ்வளவு பெருசு தெரியுதுங்களா? ஆனா இது வந்து ஜிபி கேமல் கிடையாது. இது ஜிபி, பியூர் ஜிபி. ஆனா லைட்டா பர்சனல். இது ஜிபி கேமல். ஓகே. இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு டைம் வரும்போது மிருகம் மாதிரி என்ட்ரன்ஸ்லயே ஒன்னு வச்சிருப்பேன். ஃபேஸ் பெருசா அதோட லைனுங்க. ஓகே. இது வந்து பாக்ஸ் பாடி. ஃபேண்டாலே பாக்ஸ் பாடி. பாக்ஸ் பாடினா இருக்குதுல நல்ல பாடினா நான் இததான் சொல்றேன். ஆமா, சம பாடி அது. அவன் ப்ரீடிங்ல கொஞ்சம் இது ஆயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இல்ல நல்லா நான் ஒரு சின்னதா இருந்துச்சு இந்த மீன் நான் பார்த்தது. எவ்வளவு சரியான பிராட் பாடி. இப்ப ரெடியா உங்ககிட்ட சேல் இருக்கிறதா என்ன இருக்கு? கஸ்டமர்ஸ் வந்து இப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க, ஜிபி கேக்குறாங்கன்னா என்னென்ன இருக்கு? இது எல்லாமே ஜிபி தான். இது வந்து 9.9 லைனேஜ். வெளியே இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இவனோட குட்டி இந்த சாம்பிள் போட்டுருக்காங்க. சோ அதெல்லாம் இருக்கு. இதோட குட்டிங்க நிறைய இருக்கு. ஓகே ஓகேங்களா. இப்போ பிரைஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் போடுறோம். போன டைம் வந்தப்ப இந்த 2.5-3 இன்ச் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே ஜிபி லைன் தான். இந்த மாதிரி ஃபேட் ஆகாது நிறைய. இல்ல அதான் சொல்றீங்களே, நீங்க தான் இதே எடுத்துக்கோங்கன்றீங்க. எனக்கு ஆனா இது பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு தெரியுது இது நல்ல மீன், இது எடுத்துக்கோங்கன்றீங்க. உங்க கண்ணுக்கு தான் அது தெரியுது. இல்ல எல்லாமே ஃபேட் ஆகுறதுதான். கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும். இவங்க ஸ்டார்ட் ஆகுதா டெய்ல எல்லோ இந்த மாதிரி ஸ்டைல ஸ்டார்ட் ஆகுதெல்லாம் இந்த மாதிரி பேர்லிங் இந்த ஷேப் பார்த்து நம்ம எடுத்துடணும். இது ஃபுல்லாவே ஃபேட் ஆகும்போது இன்னும் கலர் ரெட் பேஸ்ல வரும். ஓகே. ஸ்டார்டிங்லயே ஃபேட் ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். இப்போ இது ஃபேட் ஆகாம இருக்குல்ல, அதனால இது காஸ்ட் குறையுமா? இல்ல அதேதான். அதோட இது சூப்பரா வரும் ஃபியூச்சர்ல. ஓகே. இது விடையா? ஆமா, இதோட இந்த ஃபிஷ் பார்க்கவே. இது என்னது? இது ஒயிட். இது ஃபீமேலா? இது இப்படி பயங்கரமா இருக்கு. மேலோட செம்மையா இருக்கு. இவனை பாருங்க, இந்த ஃபீமேல் பாருங்க எப்படி கிராமம். கம்ஃபாவா இது? ஆமா, ஜிபி கம்ஃபாவுக்கும் ரெண்டுக்கும் போட்டுக்கும். இந்த பாருங்க F2 ஏற்கனவே குட்டி இறக்கி இருக்கீங்களா? போடு இன்னொரு அதுதான் விடாத. உதான் ஃபேடா வராது. இந்த சைஸ் அந்த அப்புறம் ஆகும். ஸ்பெஸ் சைஸ் எல்லாம் இடம் குறைஞ்சி இருக்குது ஃபுல்லா. ஓகே. இந்த சென்கூல டைல் எல்லாத்துக்கும் இப்படிதான் நல்லா வரும். ஆமா, இது ஃபீமேல் பாருங்கன்னா கலர் இருக்கும். இது ஆல்ரெடி ப்ரீட் எடுத்தீங்களா? ப்ரீட் இருக்குச்சு. பிரைஸ் இருக்கு. ஓகே. இப்ப F3 ஜிபி குட்டி இவன் வேணுமா? இவன் பிரைஸ் இருக்குது. காட்டுங்க.
ஓ இதுதான் அந்த ஸ்டார்டிங்ல பார்த்தது. ஃப்ரைஸா இருக்கு. F3 இதெல்லாம் அப்பனா. ஆமா. எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா கவுண்ட் கம்மியா இருக்கு. எல்லாமே க்ரூமிங்ல இருக்கு. கொஞ்சம் க்ரூமிங்ல போட்டுருக்கேன். சேல் ஆயிடுது இல்ல. நல்ல கவுண்ட் கொடுத்ததா பேரண்ட்? ஒரு 150 பீஸ் இருக்கு. ஓகே ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஆன உடனே 3வது நாளே முட்டை எக் வச்சு சும்மா எக் வச்சோன்னே ஒரு மெயில் போட்டு செட் பண்ணேன். ஓகே. அப்படி பண்ணக்கூடாது. பேடிங் பண்ணி செட் பண்ணும்போது தான் மவுத் லாக்லாம் பண்ணி வருது பாருங்க. அப்பதான் அதுக்குள்ள ஒரு இது இருக்கும். நல்ல கவுண்ட் வரும். இது கீழே ஃப்ரைஸ் இருக்கா? பரவாயில்லையே, நிறைய ஃப்ரைஸ் வரும். இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா நிறைய இருக்கும் போலயே. இல்ல இதெல்லாம் கடை ரெடி பண்ணிடலாம் க்ரூமிங்க்கு. ஜிபி இதெல்லாம் க்ரூமிங் போடுற சைஸ் தான். க்ரூமிங்னா பாட்லிங் சொல்றீங்க? பாட்லிங் இதுவே கரெக்டா நியர்லி 1 இன்ச் வந்துச்சுங்க எல்லாம். ஜிபி தானே இது? எல்லாமே ஜிபி. இதோட பேரண்ட் இது காட்டுறேன். இப்போ உங்களுக்கு உள்ள கேட்டீங்களே 9.9. ஆமா. அதுக்கும் இப்போ பாத்தீங்களா சென்சு மேல். ஆமா. அவனுக்கும் போட்டு எடுத்துருக்கு. ஓகே ஓகே. நல்ல சைஸ் வரும். இப்போ எல்லாத்துக்கும் டியூ போட்டு வச்சிருங்க ஜி. அதனால சுருங்கி இருக்கு. லைன் அப்படியே சென்சுவா மாறினே வருது. ஜிபி பேரண்ட்லாம் ஓரமா சும்மா கிடக்குது. எல்லாத்துலயும் சென்சு தான் போட்டு. இல்ல சென்சு குட்டிங் இருக்கு. ஜிபி குட்டிங் இருக்கு நிறைய. ஓகே. வெளியே வாங்க காட்டுறேன். இந்த பாருங்க. இந்த கிராம் பாருங்க. அப்பா இவ்வளவு குட்டி இருக்கா? 1000 மேல இருக்கும். எல்லாமே ஜிபி தானா? அதனால இப்ப சென்சு போட்டிருக்கீங்க. இந்த லைன் ஃபுல்லா இறக்கி வச்சதுனால எல்லாமே எடுத்து வைப்பேன் ஜி. எல்லாமே சென்சு தான் ஜிபி. எவ்வளவு குட்டி இருக்கு பாருங்களேன். நானே கண்ணு வச்சிட்டேன். சுத்தி போட்டுருக்கேன். உங்க ஃபார்ம்ல ஒரே டேங்க்ல இவ்வளவு குட்டி நான் தெரியல, பாத்துருக்கேன்னு ஞாபகம் இல்ல. இல்ல நீங்க குட்டியா இருக்கும்போது பாத்துருக்க மாட்டீங்க ஜி. அது எல்லாமே சேல் ஆயிட்டு போது பாதி பேர் பாத்துருப்பீங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதுல எல்லாமே போலிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். இது குட்டி மாதிரி தான் தெரியுது. வலையில எடுத்து நம்ம குரூமிங் போட்டோம்னா அதுவே ஸ்பெஷலா இருக்கும். ஓகே. குரூமிங் வந்து 1 இன்ச்ல போடுங்க. இது வந்து பியூர் லைன் வந்து ஜென்ஸ் ஃபீமேல் மட்டும் வச்சிருக்கேன். ஃபீமேல்ஸா? ஃபுல்லா கொடுக்க மாட்டீங்களா? ஆமா இதெல்லாம் அப்படியே ப்ரீடிங்க்கு அடுத்தது. ஜிபி கொடுங்க பாத்தீங்களே. பெரிய பெரிய ஜிபி இருக்குல்ல. ஆமா ஆமா. அவனுக்கு பேர் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். இதுலயும் ஜிபி தான் ஃபுல்லா. இதான் இப்ப சேல் ஆயிட்டு இருக்கு. இது பெரிய சைஸ். இதான் சேல் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்பி வந்தா நிறைய இருக்கும் போலயே. இதெல்லாம் இப்ப சேல் ஆயிட்டு இருக்கு ரெகுலரா. 1000 நான் இருக்காதுன்றீங்க. இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. பாதி தான் இருக்கு. ஓகே ஓகே. 1000ல இருந்து இப்ப 300 350 இருக்கும். சின்ன சைஸ்லயே கொடுத்துறீங்களா? ஓ பாட்டில் பண்ணி கொடுத்துறீங்க? பாட்டில் அப்படியே சின்ன இதுலயே கொடுத்துறீங்க. அதெல்லாம் என்ன பிரைஸ் போடுவீங்க? அத ஸ்டார்டிங்னா குவாலிட்டி இல்ல மினிமம் இருக்கதே ஒரு லோ குவாலிட்டி. இல்ல லோலாம் நம்ம கிட்ட இல்லவே இல்ல. 5 பீஸ் 1000 ரூபாய் வரும். இல்ல ஒரு பீஸ் 500 ரூபாய்ல வரும். ஓகே ஓகே. அந்த ரேஞ்ச். இதெல்லாம் அந்த 9.9 இது குட்டிங்க தான். குட்டிங்க. அந்த இப்போ அந்த பார்ட்டிஷன் அதே இப்போ ஒண்ணு சேல இல்ல எடுத்து போடுவோம். ஓ ரைட். இருக்கு இல்லன்னு தான் குட்டியை காட்டுறீங்க அப்படினா. ஆமா. இந்த இங்க எல்லாம் குரூமிங்ல இருப்பாங்க. அதே லைன் தான். அது வந்து மேல் ஹெட் வந்துச்சு. இது ஃபீமேல். ஓகே. இப்போ மேல் வாங்குறவங்கலாம் ஃபீமேல் வாங்கிடுறாங்க ரெகுலரா கேட்டு. சரி வீட்டில் ஆசைப்படுறவங்கலாம் கொடுத்துறது. மெயினா ஃபீமேல் சேல் பண்ண மாட்டோம். ஃபுல்லாவே வச்சிருப்போம். ஃபீமேல நாங்கள் வீடியோவே போட மாட்டோம். இப்போ தெரியாம கஸ்டமர்கிட்ட வந்து இந்த கலர் இருக்குதான் இந்த கலர் மாறும். இந்த கலர் மாறிடுவா? இந்த கலர் மாறும். அம்மா பையன் பக்கத்துல பொண்ணு. பொண்ணுக்கே நல்ல கலர் இருக்கும். நான் சும்மா ஒரு மேல் நம்மளோட சைஸ் ஒரு இது என்ன சைஸ் பாருங்க. பாக்க இதுல வீடியோல தெரியுதா தெரியல. நல்ல சைஸ் தான். இவனே சின்னதுதான் மீன். ஆமா ஆமா. ஒரு வயசு தான் இருக்கும். எவ்வளவு பஸ் தான். எனக்கு இது தொட்டே ஆகணும். தொலை நாடுக்கு அதான் அழகு. சூப்பரா இருக்கும். நான் பார்த்ததே இல்லை எந்த மீனுக்கும். இவ்வளோ பேர் ஃபேஸ் பார்த்துருக்கீங்களா மீனுக்கு? எதனா ஒரு மீன் இவ்வளோ பேர் ஃபேஸ் இருக்கும்ல உங்களோட இதுக்கெல்லாம் இருக்கும்ல. இல்ல ஜி நீங்க நார்மலா இம்போர்ட்டட் மீன்லாம் பாக்குறீங்களா? அது எங்க ஒரு எப்பலாம் சைஸே வர மாட்டேது. 6 இன்ச் ஃபேஸ் கட் வரணும். அந்த ஃபேஸ் தான் லுக்கு. ஓகே. தனியா தெரியும் அந்த ஃபேஸ். அந்த உடம்போட ஃபேஸ் எவ்வளவு பெருசா தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. இதான் இப்போ உங்க ஃபார்ம்லயே பெருசுல. ஆமா. அழுக்கு இருந்தால அந்த சைஸ். அழுக்குக்கெல்லாம் வயசாகி உடம்பு சரியாதாயிட்டான். இவன் பேர்லிங் பாருங்க தெரியுதுங்களா டாட்ஸ். ஹைபிரிட் சொன்னீங்களா? சென்குக்கும் இதுவே பியூர் 90% இருக்கும் ஜி. அந்த பேர்ல் இருக்கும் ஜி. ஓகே ஓகே. இதுவே டியூல் டோன் தான். கீழே அப்படியே ஆரஞ்சு வரும். மேலே வந்து அந்த டாட்ஸ் வரும். இது ஹெட் ஃபுல்லா போலிங்க. ஓகே. இதோட சூப்பர் குவாலிட்டிலாம் எல்லாமே கஸ்டமர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ உங்க ஃபார்ம்லயே உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பேர் என்ன சொல்லுவீங்க?
எல்லாமே சூப்பர் பேரண்ட் தான். அதெல்லாம் இல்ல, எதனா ஒண்ணு சொல்லுங்க. நான் கூட இப்போ ஒரு 3 ஃப்ளோரா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாங்கி ஒன்னு ரெடி பண்ணும் போதல்ல இது பெட்டர் இது பெட்டர்னு இருக்கும். இப்போ வச்சுக்கிறது எல்லாமே டாப் அண்ட் பிட் தான். ஏன்னா கஸ்டமர்ஸ் கொடுக்கறது ஒண்ணு அவங்க வந்து இங்கேயே செலக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க இந்த பேரண்டோட குட்டி வேணும், அந்த பேரண்டோட குட்டி வேணும், பேரண்ட் பார்த்தே கேக்குறாங்க. அவங்களுக்கும் அதுதான் ஒரு ஹாப்பி. இது பார்க்கலையா நம்ம? இது வந்து அதான் இது மண்டையா இவனுக்கும் ஜிபிக்கும் போட்டு எடுத்துருக்காரு. ஓ, இதோட புல் அப்பனா அவனே சைஸ் வந்துட்டான்ல. 8 மாசம் இருக்கும். ஆனா ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். அது ஒயிட்ல இது சில்வர் கோல்டு. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கும். இது அது ஏன் ஹம்புக்கு மேல ஒரு ஹம்ப் வந்திருக்கு? அதான் ஃபீமேல் கடிக்குது இல்ல. ஓகே, அந்த காயப்படுற இடம் அப்படி வளரப்ப எப்படியாவதா? அதுவே வந்து பால் வந்து. ஓகே, வேற ரீசன் கிடையாதா? அதான் கடிச்சு டேமேஜ் பண்ணி வச்சிரும், ஓட்ட போட்டு வச்சிரும் ஃபீமேல். ஓகே ஓகே, ஃபீமேலோட பல்ல எடுத்துருவாங்க ப்ரீடிங் போடும்போது. அக்ரெசிவான ஃபீமேல்லாம் நீங்க பல்ல எடுத்துருவாங்களா இல்ல வாயை கட் பண்ணிடுவாங்களா? வாயை கட் பண்ணுவாங்க. நம்ம பல்லு நெயில் கட்டல பிச்சு விட்டா திருப்பி வளரும். ஓகே, இந்த டெயிலோட கார்னர் வெட்டுற மாதிரி தான் சென்கோ இது. டெயில் பாருங்க, பேக் டெயில். எல்லாம் டிவாமிங்னால எல்லாம் ஒல்லி ஆயிட்டாங்க. இல்லைன்னா கொளுத்து போய் இருப்பாங்க. இது 3ஆவது நாள். நாளையிலேருந்து தண்ணி டாப் அப் பண்ணிட்டு ஃபீடிங் போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 நாள் ஃப்ரீ விட்டுருவோம். எல்லாத்தையும் டிவா பண்ணி எண்ட் பண்ணீங்களா? உங்களுக்கும் போட்டுருக்கீங்க. கொஞ்சம் போட்டீங்களா இல்ல ப்ரீடிங்ல இருக்கறனால போடலையா? போட்டேன் லைட்டா போட்டுருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். லைட்டா போட்டுருக்கேன். ப்ரீடிங்ல இருந்தா டிவா பண்ண கூடாது தானே? பண்ணலாம். அதான் ஆரம்பத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீடிங் பண்ணணும். ஓகே ஓகே, முட்டை வைக்கிற ஸ்டேஜ்ல போடக்கூடாது. சரி, உங்களுக்கு லைட்டா போட்டு. நான் டிவாமே இவரை பண்ணதே கிடையாது. ஃபுட்ல கலந்து தானே போடுறோம். ரொம்ப ராவா போட்டா தானே அதுக்கு இது. ஓகே ஓகே, போற ஃபுட்ல நம்ம ஊற வச்சிடுவோம். நீங்க ஒரு மீனா இருக்குன்னா ஒரு 5 டாப் ஒரு ஃபுட்ல போட்டு ஒரு 10 ஃபுட் போடுறீங்களா? அந்த 10 ஃபுட்ல ஒரு 5 டாப் போட்டு வச்சுட்டு காய வச்சிட்டீங்கன்னா நல்லா ஊறி காஞ்சிடும். அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா டைரக்டா உள்ள போயிடும். 2 நாள் ஃபுட் போடலன்னா அப்புறம் எல்லா வேஸ்டேஜ் வெளியே வந்துடும். ஓகே, 3ஆவது நாள் மேல நம்ம டாப் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் போட்டுடலாம். இந்த பெரிய சைஸ்ல நிறைய வச்சிருக்கீங்களா? அது வந்து டாப்பான குவாலிட்டி எல்லாம் செல் பண்ணிடுவேன் ஜி. எனக்கு அந்த குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம். நானே வச்சுப்பேன். கொடுக்க மாட்டோம். அது பெருசாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவீங்க? வீடியோஸ் வந்து எடுத்துக்குவாங்க. நம்மள எதிர்பார்த்து இந்த மாதிரி குவாலிட்டி வேணும்னு கேட்பாங்க கஸ்டமர்ஸ். இந்த பேர்லிங் வந்து இந்த அவுட்புட் வேணும்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எப்படி கேட்கறாங்க அப்படி கொடுத்துருவோம். அதுலயே வீக்கான குவாலிட்டி எல்லாம் கம்மி ரேட்ல கொடுத்துருவோம். அதுலயும் வாங்கலாம் நம்ம அப்படியே வச்சிருப்போம். வீடியோஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா வீடியோஸ் பீட் போடும்போது அதுல வந்துடும் குட்டி. டாப் குவாலிட்டி வரும், மீடியம் குவாலிட்டி வரும். நீங்க எடுக்கிற டாப் குவாலிட்டில டாப் குவாலிட்டி வரும், மீடியம் குவாலிட்டி வரும். எல்லாத்துலயும் அப்படிதான் 50-50 மாதிரி வரும். அதோட ஜெனட்டிக் தான் மெயின். நீங்க இது டாப் குவாலிட்டி நீங்க இது எடுத்தாலும் இதுலயும் 50 குவாலிட்டி சூப்பரா வரும். அதாவது இத நான் பிரீட் பண்ணாலும் சொல்றீங்க. இதுலயே நீங்க வந்து பேசிக்கா அதுல ஒண்ணுமே அவுட்புட் வராது, சின்னதா இருக்குங்க. இவன் எடுத்தாலும் சரி இதுலயும் டாப் 50 டாப். புரியுது. இத எடுத்தாலும் நமக்கு கேஎம்எல்ஸ் கூட இருக்கும். அப்படி இல்ல, அது வந்து இது ஜி, அது அல்பினோ. அந்த லைன் அது பேண்டாரேஞ்ச் லைன் இல்ல, அது வந்து பியூர் ரெட். பியூர் ஜிபி லைனேஜ். அது பியூர் ஜிபி லைன். வேணா அது ஜிபி வரும். நான் ஃபுல்லாவே ஜிபில 5 கலர் வரும். அல்பினோ ஒயிட் வரும், பிங்க் வரும், yellow வரும், ரெட் வரும், ஆரஞ்சு வரும். ஓகே. முன்னெல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்பெஷலா ஓ போட்டது. ஆமா. இல்ல அல்பினோ நிறைய என்கொயரி வருது. ஆனா ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு வரல. நம்ம மாத்திட்டோம்ல லைன். அந்த அல்பினோ எப்பனாதான் கிடைக்கும். குவாலிட்டியா கலர் கிடைக்கணும்ன்றதுக்காக கேக்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்போம். வரும்போது அப்ப போய் வீடியோ எடுத்து போட்டு. ஆனா வெயிட் பண்ணி வாங்குறாங்க. இப்படிதான் மெயினா சொல்லிட்டு 5-6 மாசம் இருந்தாலும் வெயிட் பண்ணி வாங்குறாங்க. இது ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா? பயமா இருக்கு. மண்டை ஃபுல்லா பல்ஸ். வளர்ப்பு சரியில்லை, என்னையே கடிக்குது. அது ஒரு சவுண்ட் தானே, சப்பு சப்புன்னு சவுண்ட் கேக்குது. இதுதான் தொட்டில கடிக்கிற சவுண்ட். வெக்கில பாருங்க, அவன் போட்டுருக்கான். அது ஹைபிரிட். நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு அப்பா இருந்திருக்கும். இதோட ஜெனட்டிக் தான் இது இருக்கு. அந்த கம்ஃபா பேட்டர்ன்ல பல்ஸ். ஆமா, பல்ஸ் வரும். ஆனா சைஸ் இது கம்மியா இருக்கு. இன்னும் வளரணுமா? இது வளரணும். இது வந்து என்னாச்சுன்னா நடுவுல கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஓகே, அதனால அது அப்படியே நின்றுடுச்சு. கொஞ்சம் பாடியே ரொம்ப சடனா வளர சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல வர குட்டிங்களா சூப்பரா வந்துருக்கு. இங்க அந்த லைனேஜ். ஆமா, நீங்க இது எடுத்தீங்களே இவனோட அப்பாவும் அதோட லைனேஜ் தான். இந்த இதெல்லாம் பாருங்க, அது லைனேஜ் தான். தெரியுதுங்களா? ஓகே ஓகே. அதுல என்ன ஒரு குட்டியா? அது ஒரு குட்டி தான். நீங்க எடுத்ததுக்கு அடுத்த பேட்ச் ஒரு 2 மாசம் 3 மாசம்.
என்னோட பேட்ச் தான், அதே பேரண்ட் தான். அதே பேரண்ட் தான். பயங்கரமா இருக்கு. அவ்வளோதான், இது லாஸ்ட் குட்டி. அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணிட்டோம். இவன் வந்து ப்ரீடிங்க்கு வச்சிருக்கோம். ஓகே, இன்னும் 2-3 மாசத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுவார் ப்ரீடிங். செம்மையா இருக்கு. டெய்லாம் வாங்க எப்படி இருக்கான். ஓகே, இதெல்லாம் ஏன் மீனோட செம்மையா வரும்ல? வரோம்னா இது நார்மல் ஃபுட்டு போடுறோம். ஓகே, நாங்க வந்து சாதா அந்த கோழிக்காய் ஃபுட்டு போடுறோம். நாங்க சாதா ஃபுட்டு தாங்க போடுறோம். நாங்க போறது இல்லை. ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து 9 தான் போடுறோம். ஒரு ரவுண்ட்லயே முடிஞ்சிடும். ஒரு பேக்கெட் 600 800 ரூபாய் ஆயிடும். நாங்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல 1000 ரூபாய்க்கு வாங்கி போடுவோம். லைஃப் ஃபிக்ஸ் போடுறது இல்லையா? லைஃப் ஃபிக்ஸ் மீல் வாம்ஸ் போடுவோம். பிளட் வாம்ஸ் கிடைக்கிறது இல்ல. கிடையாது. பிளட் வாம்ஸ் தான் சூப்பரா இருக்கும் மீன்லாம். மீல் வாம்ஸ் தினசரி போட முடியாதுல. அதான் 2 நாளைக்கு ஒரு தடவை போடுவோம். அந்த மாதிரி தான். அதுவும் குவாலிட்டி ப்ரீடிங் ஆகணும். அதனால growth அப்ப எதனா கம்மியா இருக்குங்களா? மீல் வாம்ஸ்லையா? அதான் இப்ப ஃபீடிங் குறைஞ்சிச்சுல. முன்ன டெய்லி வார்ம்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. இல்ல இப்ப ஸ்டாக் இல்ல. எல்லாமே பெரிய பெரிய பேரண்ட்ல வித்தாச்சு. பெரிய பேரண்ட் அங்க பாருங்களேன், மேல ஒருத்தர்தான். இப்ப இவன் தான் இந்த சைஸ் வந்துருக்கான். இன்னும் வளரணும். ஓகே ஓகே, இதெல்லாம் சைஸ் ஆனோம். ஆமா, சைஸ் ஆகணும். இந்த கீழே ஒருத்தங்க காப்பாங்க, அதே மாதிரி தான். நீங்க மேல பாத்தீங்களா, அவன மாதிரியே பேட்டர்ன்ல இருக்காங்க. ஆனா அதோட கொஞ்சம் சைஸ் கம்மி. கொஞ்சம் சைஸ் கம்மி. இவனே வந்து ஒரு அடி இருப்பான். மேல இது வந்து அந்த ஒரு அடிக்கு மேலதான் இருக்கான். இது ஒரு பேட்டர்ன். அதுக்கு அது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். சைஸ் செம்மையா இருக்கு. ஓகே, இதோ பாருங்க, அழுக்கு பாருங்க, உடம்பு சரியாத ஆயிட்டான். அப்ப காட்ட வேணாம். ஆமா, அவன் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதோ இவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இவெல்லாம் இப்ப ரெடி ஆயிருக்கான். போடு போடு, விடாத அடி. இதெல்லாம் ஹைபிரிட் தான். ஓகே, ஹைபிரிட் சைஸ் நல்லா வரும். நீங்க இல்ல ஜென்ஸும் சைஸ் வரும், ஹைபிரிட் சைஸ் வரும். ஜென்ஸு ஹைபிரிட் என்னன்னா லென்த்தியா வருதுல. ஓகே, ஜென்ஸ் பியூர் ஜென்ஸ் வந்து பாக்ஸ் மாதிரி அந்த ஃபேஸ் தான். லென்த் வேணும்னா நமக்கு ஹைபிரிட். ஓகே, ஆமா, அதெல்லாம் ஹைபிரிட் தான் சொல்றேன். லென்த் நல்லா இருக்கும். அவனும் பெருசு தான். அவன் ஃபேஸே அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ நிறைய டிவி அவங்க போட்டதுனால அவன் கொஞ்சம் டல் ஆகிட்டான். ஓகே ஓகே, இந்த ஃபேஸே எவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாடி. பேர்ல் தான் சரியான பேர்ல்ஸ் இருக்கும். அது கண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். கண்ணு இதெல்லாம் கண்ணு பாருங்க, உள்ள இருக்கும். சன்கனைஸ். ஆமா, ஒரு எலிஃபென்ட் மாதிரியே இருக்கும். இதுக்கு நல்லா உள்ள இருக்கு. ஆமா, நீங்க எலிஃபென்ட்னும் இந்த முன்னாடி இருந்து பார்க்க எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிருப்பேன். அதான் நான் சொல்றேன். இப்போ இந்த விக்கி நிறைய ஜார் க்ரூமிங் அந்த வெளியெல்லாம் ஃபுல்லா பிரைஸ் இருக்கு. எது ஃபேட் ஆகுதோ இங்க எடுத்து போடுவோம். அதான் 1 இன்ச் வந்துருச்சுன்றீங்களா? இப்போ நீங்க பாட்லிங் பண்ண இடம் இல்லையோ? இப்போ இதுல சின்னது. அங்க பாட்லிங் க்ரூமிங்ல அந்த செக்ஷன் நாங்க போட்டு வச்சிருக்கோம்ல, அது காட்டுறோம். ஃபுல்லா அங்க ஃபுல்லாவே க்ரூமிங் இதுதான் ஃபுல்லாவே. ஓகே, அதுல இருந்து செலக்ட் பண்ணி தான் இங்க கொடுப்போம். ஏ கிரேட், பி கிரேட்னு பிரிச்சு வச்சிருப்போம். இதெல்லாம் டாப் கிரேடு. ஓகே, அவுட்புட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சது பாருங்க. ஏன்னா இங்க அப்பயே கேட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்தா எனக்கு வந்து அப்புறம் ஃபியூச்சர்ல ப்ரீடிங் கொடுக்குறீங்க. இல்ல, ஒரு மாசம் உங்ககிட்ட இருக்க போல எனக்கு கொஞ்சம் நல்லதுதான். நான் என்ன ஃபுட்டு சாப்பிட உங்ககிட்ட இந்த மீல் வந்து காசு கொடுத்து வாங்கியும் கொடுக்குறது ஒரு ஹெல்ப்புக்கு இல்லை. நீங்க மத்தவங்க கொடுக்குற பிரைஸ் எனக்கு தரீங்க. உங்களுக்கும் அதிகமாக தான் தரேன். நீங்க வாங்கும்போது குட்டியே 6000 ரூபாய் இருந்துச்சு. இந்த படி ஏறணும்னு அப்படியே தெரியுறது. ஆமா, இங்க மட்டும் சிலது வந்து சேல்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஓகே, ஆனா இங்க பிரைஸ் குரூமிங்க்கு எல்லாமே அதுக்கு தான் இங்க ரெடி பண்ணிருக்கிறது. டேங்க்ல எவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க? நமக்கு தேவை, கஸ்டமருக்கு தேவை சைஸ், கலரு, பேர்லிங், அதுதான். அவங்க இந்த பிரீட் அந்த பாட்டில் க்ரூமிங் இடம் கம்மியாயிடுச்சோ? ஏன்னா இங்க தான் ஃபுல்லா அடுக்கி இருப்பீங்க. இப்ப ஃபுல்லா டேங்க் ஆயிடுச்சு. டேங்க்ல எவ்வளவுனா போடலாம் ஜி. இப்ப பாருங்க, இதுல பாருங்க எவ்வளவு போட்டுருக்கேன் ஒரே டேங்க்ல. மீனோட அவுட்புட் தெரியும். ஓகே, மேல் ஃபீமேல் எல்லாமே பாத்துக்கலாம். இது கேன்ல இதனா இனி டைரக்டா டேங்க்ல போட்டுப்பீங்க அதிகபட்சம். இதுலயும் குருமாவும் இது சூப்பரா குருமாவும் தான். ஆனா நமக்கு இடம் பத்தாது, வெயிட். இப்போ டேங்க்னா இது கேன் எவ்வளவு கேன் இவ்வளவுதான் வைக்க முடியுது கேனு. ஓகே, இதெல்லாம் டேங்க்னா அப்படியே ஒரு லைன்ல எல்லாம் வேணா வைக்கலாம். டேங்க்ல தான் அதிகமா வைக்க முடியும்ன்றீங்க. இந்த கீழ எல்லாம் ஃபீமேல் போட்டிருக்கேன். ஓகே, இதுலயா? ஆமா, கம்பா ஃபீமேல் இருக்கு, ஜிபி இருக்கு, எல்லாமே எல்லா லைனேஜ் இருக்கும். ஓகே, எக்லைட் அங்க இருக்கறதெல்லாம் எல்லாமே எக்லைட் தான். ஓகே, இத பாருங்க, இதுவே பாருங்க எவ்வளவு லென்த் இருக்கு பாருங்க. ஓகே, சென்குவா ஃபீமேலா? ஃபீமேல். கம்பா இது? இது கம்பா. சேலா?
ஆமா சேல். இது ஆல்மோஸ்ட் இப்போ கண்ணுல புக்கிங்ல மச்சம் இருக்கு. இருக்கு. கண்ணுல ஒரு மச்சம் இருக்கு. மச்சான் இல்ல, இது வந்து பேர்லிங். இது அதான் கலர் தான். கலர் தான். அங்க சொல்வோம் மச்சான்னு. இந்த இவன் சேல் ஆயிட்டான். இது பாக்ஸ் பாடி சேல் ஆயிடுச்சு. இது நல்லா பயங்கரமான பாடியா வரும்ல வளர்ந்தா. நல்லா அகலமா இருக்கும். ஃபேஸ் மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. உங்களுக்கு பர்சனலா எது பிடிக்கும், பாக்ஸ் பாடியா லென்த் பாடியா? நமக்கு பிடிச்சது அந்த பாக்ஸ் பாடியும் பிடிக்கும். பாக்ஸ் பாடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சீசன் கிடைக்கும். பாக்ஸ் பாடி பிடிக்காதுன்னா அந்த கஸ்டமர் கோச்சு பாப்பல, லென்த் பாடி பிடிக்காதுன்னா வேற கஸ்டமர் கோச்சு பாப்பல. லென்த் பாடி இப்போ எப்படி சேஃபா ஆன்சர் பண்றாரு மட்டும் பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. சைஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த 10 இன்ச் கிட்ட வந்துரும். ஓகே. சைஸ் பெருசு தான், ஆனா பாக்ஸா இருக்கும். ஓகே. லென்த்ன்றது சிங்கிளா இருக்குதுல பாடி. டபுள் பாடி இருக்கு, இது பாக்ஸ் பாடி. இங்க பேக்ல எவ்வளவு பெருசா இருக்கோ, ஃப்ரண்ட்ல எவ்வளவு பெருசா இருக்கோ. டிஃபரன்ஸ் கேக்கல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். பாக்ஸ் பிடிக்கும், ஷார்ட் பாடி மட்டும் பிடிக்காது. தப்பிச்சார் பாத்தீங்களா? ஷார்ட் பாடி பிடிக்காது. இந்த டேங்க்லயே முக்கியமா நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் தான். ஆமா, இது நம்ம செய்யும்போது எடுத்தது இல்ல, ஒரு வருஷம் இருக்குமா மேல இல்ல அந்த ஃபில்டர் அது அதேதான் ஜி. ஓகே ஓகே. ஓடுதா? ஒர்க்கிங் கண்டிஷனா? ஒர்க்கிங் தான் ஜி. இதுல தண்ணியே மாத்தவல, அவ்வளவு அழுக்கும் சேர்த்து அப்படியே வச்சிருக்கோம் பக்காவா வச்சுக்கோம். ஆமா, நாங்க எல்லாத்துக்கும் தண்ணி மாத்துவோம், இதுக்கெல்லாம் மாத்தி தேவை. நான் இறக்கி மட்டும் ஏத்திக்கலாம். நான் உங்களுக்காக தான் நிறைய பாக்ஸ் ஃபில்டரும் வச்சிருக்கேன் செய்யலாம்னு சொல்லிட்டு. அது ஒரு நாள் ஃபில்டர் வீடியோ போட்டு விட்டுருந்துச்சு, பண்ணலாம் நம்ம. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பல பேருக்கு யூஸ் ஆகும். ஆமா, இன்னும் ஒன்று ஃபில்டர் வீடியோ போட்டா எல்லாரும் வந்து ஃபில்டர் செய்யறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு வீடியோ கால் உட்காந்து செய்யறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா நம்ம எதாவது தண்ணி மாத்தின்னு இருப்போம். ஏதோ டக்குன்னு பேசினா வீடியோ தானே எடுத்து அனுப்பிச்சு டவுட் கேட்டா கூட பரவாயில்ல, வீடியோ காலே பண்றாங்களா? வீடியோ காலே பண்றாங்க. இதானே அப்படியே பின்னாடி இப்ப ஜாக் ஸ்பேரோ மியூசிக் போடலாம். தட்டினாலே எல்லாம் உழுது. தட்டினா உழுவுதா? ஆமா, எல்லாம் உழுக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, கேக்கா இது வாங்க இறங்கிச்சு தெரியுதா? இனிமே ஒரு வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் எடுத்துட்டு புது ஸ்டாண்டு ஏதோ உங்க நம்பிக்கையில தான் நின்றுட்டு இருக்க போல இருக்கு. எப்படி இருக்கு? வாட்டம்லாம் போயிடுச்சு. அவ்வளவு டேங்க் வைக்க முடியாதா? இது ஸ்டாண்ட் மட்டும் மாத்தணும், அவ்வளவுதான். அதான் இதுல வைக்க முடியாதான்றேன். இது அவ்வளவுதான். அதான் இத்தனை வருஷம் வச்சிருந்தீங்க ஞாபகார்த்தம், அதுக்காக தான் இந்த டேங்க் ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன் கூடாது. அதான் இதெல்லாம் ரொம்ப இல்ல, எல்லாமே குரூமிங் செக்ஷன் தான். உள்ள பாத்தீங்களா பெருசு, அது ஒரு குட்டி தான். எல்லாமே ஜிபி பாருங்க, இப்பதான் ஃபேடா வருது. ஓகே, இந்த மாதிரி ஃபேட் ஆகி எல்லாமே இதுதான். கிராஸ் பிரீட் தான், ஹைபிரிடா? ஓகே. எல்லாமே பெருசு பெருசா வரும், சூப்பரா இருக்கும். இதுவே சூப்பரா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பிளாக்லாம் போயிட்டு ஃபுல் கலர் வந்தவொடனே அங்க போயிடுவாங்க. ஓகே, அந்த செக்ஷன் இது எல்லாமே சும்மா குரூமிங் போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாமே குரூமிங் செக்ஷன் தான் இங்க ஃபுல்லாவே. இது எல்லாமே குரூமிங் செக்ஷன். அதானே உங்களுக்கு மெயின். குட்டி இறக்கணும். இப்போ நம்ம டிவைடர் ஆர்டர் போட்டோம், எதுவுமே கிடைக்கல. டிவைடர் கிடைச்சிச்சுன்னா ஃபுல்லா டிவைடர் இறக்கிட்டோம்னா. டிவைடர்னா கிளாஸ் சொல்றீங்களா இல்ல இது சொல்றீங்களா? அதான் கிளாஸ் தான். கிளாஸ் கிளிப் எல்லாம் கிடைச்சிடும். இதுவே பாருங்க சூப்பரா இருக்கும். இது ஒரு ஃபேஸ் கட் சூப்பரா இருக்கும். கண்ணு பாருங்க எப்படி இருக்கு, உள்ள இருக்கும் மச்ச கண்ணு மாதிரி. சன் கனைஸ் இது எல்லாமே சூப்பர் பீஸ் தான். இங்க வாங்க, இதெல்லாமே ஜிபியா? இதெல்லாம் வந்து இங்க உள்ள பாத்தீங்களா பெருசு, அப்படியே அவனுக்கு குத்திதான். ஓகே, அப்ப இங்க இருக்கிறதா ஜிபியா? இங்க இருக்கு ஜிபி. அவனுக்கு 2 லைன் அந்த போட்டு வச்சுக்கும். ஓகே ஓகே. இது வாங்க, சூப்பர் பீஸ் பாருங்க. இதெல்லாம் குத்த நீங்க வாங்க மாட்டீங்க, ஆனா இந்த கலர் லைக் பண்ண மாட்டீங்க. என்ன கலர்னே தெரியல. அதான் நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் வந்து ஃபுல்லாவே அந்த மண்டையில வர்ற எல்லோவே கொஞ்சம் வித்தியாசமா வருது. இல்ல இப்பதான் ஃபேட் ஆகுது. ஓகே ஓகே. ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல மாறி தான் மாறும். ஓகே, அதனால வித்தியாசமா இருக்கு. இது வாங்க இது எப்படி இருக்கு? இது ஜிபியா மாற போகுது. ஓகே ஓகே. இப்படி இருக்குல்ல, அது அப்படியே ஜிபியா மாறும்போது தான் அது அழகா இருக்கும். ஓகே, உங்களுக்கு காட்டுனேன். இப்படிதான் ஒவ்வொரு டைமும் பண்றது. இந்த டைம் வீடியோல காட்டுறீங்க, போன டைம்லாம் அப்படியே போன்ல காட்டுவீங்க. உங்களுக்காக எடுத்து செஞ்சு கஸ்டமர் கேட்டார் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல அமௌண்ட் வந்துச்சு, கொடுத்துட்டேன். எவ்வளவுக்கு சேல் பண்ணீங்க? இது 12 ரூபா போயிடுச்சு. 12K. அர்த்தம் எல்லாமே. இது நல்ல விஷயம் இல்ல இது நல்ல விஷயம்? எல்லாமே ஒன்னா பிறந்ததுதான். ஒன்னா பிறந்தது. ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணியாச்சு. இது பாக்ஸ் பாடி. இது நீங்க லென்த் பாடி கேட்டீங்கன்னா இது லென்த். பாக்ஸ் பாடி. அது பாக்ஸ், இது லென்த். ஓகே. ஆனா சேம் குவாலிட்டி கிடையாது தானே? குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு தானே? இல்ல இது சூப்பர் குவாலிட்டி. அதோட நல்லா இருக்கும். ஓகே. இது நீங்க கேட்காம லென்த்தி, அந்த ஷேப், பஞ்சிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. டெயில் ஷேப்லாம் சூப்பரா இருக்கு. இது கலர் வளர வளர அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கலாம். கலர்ஸ் ஆரஞ்சு வரலாம், இல்ல எல்லோ டோன் வரலாம். இது வந்து ஃபுல்லாவே ஆரஞ்சு அண்ட் அதான் இந்த எல்லோல ரெட் வரும். இல்ல இந்த ஃபேண்ட் ஆரஞ்சுங்களா, அந்த ஆரஞ்சு வருமா? இதுல வராதா? இது வந்து இது வரும் ஃபேண்ட் ஆரஞ்சு. இது ஃபேண்ட் ஆரஞ்சு வரும். அதே லைன் தானா? அதே லைன் தான். எது இந்த மாதிரி கருப்பா இருக்குது அதுதான் சம்மர் ரெட்டா வரும். ரெட்டா வேணா கருப்பா இருக்கிற மீன் எடுத்துக்கணும்.
இதுதான் நம்ம ஃபேட் ஆகும்போது ஃபுல்லா சின்ன இந்த டைலோட இது டைல்லாம் செம்மையா இருக்குல்ல இந்த பீஸ்க்கு. ரெண்டு டைல். இது டைல் வந்து கொஞ்சம் ஸ்டாக் ஆகுதுல, அதுல வராது. ஓகே. இது அம்மாவோட லைன் இருக்கு, இது அப்பாவோட லைன், இது ஃபேண்டா லைன் வரும். ஓகே ஓகே சரி. ஏற்கனவே தான் நம்ம கிட்ட ஃபேண்டா அந்த அம்மா தான் வேணும். நீங்க அம்மா ஆசைப்பட்டீங்களா? என்ன ப்ரோ கோர்த்து வர்றீங்களா? ரைட், நான் இதே எடுத்துக்கிறேன். அதான் ஃபேண்டா ரேஞ்ச் தான் இருக்குல்ல 3 கேக்கு. ஆமா, புது கலர் எடுத்துக்கலாம். பேக் பண்ணிடலாமா? ஆமா. மேல் தான் ஃபீமேல் வேணுமா? மேல் தானே இது? மேல் தான். அப்புறம் அதான் ஃபீமேல் வேணாலும் இருக்கு. இல்ல ஃபீமேல் வேணும்னா நீங்க ப்ரீட் பண்ணிக்க போறீங்க. நமக்கு எது? இல்ல உங்களுக்கு ப்ரீடிங் வேணும்னு சொன்னீங்களே, அது 3 கேக் போட்டு பண்ண. இல்ல நீங்க பண்றீங்களா? இப்போதைக்கு வேணாம். ஓகே, ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா நான் கேக்குறேன். சரி ஓகே. 3 கேக்கோட பெரியப்பா குட்டி. அதான பார்த்தேன். பூரா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பார்த்தா எல்லாம் சொந்தக்கார பையப்பிள்ளையா தான் இருப்பாங்க போல. பக்கத்துல வச்சு பாருங்க. அப்பா கூட இது பண்ணீங்க கம்பேரிசன். இப்ப சித்தப்பா கூட வச்சு பாருங்க. இது அம்மா தானே மெயின். ஓகே. ஆமா, இது ஆக்சுவலா 2 மாசம் முன்னாடி நான் வந்துட்டு போயிருந்தேன். ஆனா வீடியோ நம்ம ஏதோ இது அண்ணன் தான் கணக்கு வரும். புரியல. இது அண்ணன் கணக்கு தானே வரும். பெரியப்பா இது அண்ணன். ஆமா, அண்ணன் தம்பி. இது அம்மா தான் மெயின். இது அம்மா என்னைய கிண்டல் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனுக்குலாம் போவோம், சொந்தக்காரங்க வந்து நான் யாருன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியாது. இது சொந்தக்கார வேற ஞாபகம் வச்சுக்கினேன். இப்ப அண்ணன் தம்பின்னு இவன் எடுக்கும் போது அதே கால தானே 3 கேக்கு. இவ பாருங்க, உங்களுக்கு இப்ப கான்ஃபிடன்ட் இருக்கு. டோர் க்ளோஸ் பண்ணா ரிஃப்ளெக்ட் அடிக்குது. அப்படியே சம போல்ஸா இருக்கு. தொட்டியோட இதுல நல்ல போல்ஸ் தெரியுது. ஆமா ஓகே. இல்ல அது கிட்ட இருக்காதுல்ல, நீங்க லாங்ல இருக்கனால கிட்ட பாக்குறீங்க. எங்க அம்மா ஓடி போயிடுச்சு. அதாவது அம்மாவே ஆனா ரெட் டோன்ல தானே இருக்கு. இல்ல எல்லோ டோன் தானா? அதான் எல்லோ அண்ட் ரெட் தான், ரெண்டுமே வரும். ஓகே, பட் இது மேக்ஸிமம் எல்லோ வரதான் வாய்ப்பு. ஆனா இவன் பேர்லிங் வந்து சூப்பர் பேர்லிங் வரும். இல்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ஃபேண்டா ரேஞ்ச் வந்து வளர்த்த உடனே எங்க மஞ்சள் கலர் ஜிபி பார்த்தாலும் என்ன இது கலரே இல்லாம இருந்தா இருக்கு. அப்ப இது மஞ்சளா வருதுல எனக்கு கலர் கம்மியா தெரியும். ஓகே, அந்த ஜெனடிக் தான். நீங்க அம்மா இல்ல புரியுது, நான் சொல்றேன் இதை வளர்த்ததுனால அப்படி தெரியுதுன்றேன். நான் மஞ்சள கலர் கம்மின்னு சொல்லல. இந்த ஆரஞ்ச வளர்த்ததுனால இல்ல, வளர்க்கறவங்க கிட்ட தான் இருக்கு. என்ன ஃபீடிங் போறாங்க எல்லாமே இருக்குல்ல. வாங்கி போயிட்டு மட்டமான ஃபுட் எல்லாம் வாங்கி போறாங்க. 100 ரூபாய் ஃபுட் அப்படி எல்லாம் போட்டு அவுட் புட் இப்படி எதிர்பார்த்தா வராது. ஓகே ஓகே. அவனுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபுட் கொடுக்கணும். இப்ப எப்படி நான் நல்லா வளர்த்திருக்கேன்? நல்லா வளர்த்திருக்கீங்க. எப்படி நல்ல சூப்பரா வளர்த்திருக்கீங்களா? உங்களுக்கு அந்த 5 மாசத்துல அந்த ரிசல்ட் எடுத்து வந்திருக்கீங்களா? இந்த சைஸ் வாங்குறீங்க, இதே சைஸ் சேம். ஆமா ஆமா, இதே சைஸ் தான். அது என்ன 1.5 இன்ச் இருக்குமா? 2 இன்ச் 2 இன்ச்சுக்குள்ள 2 இன்ச்சுக்குள்ள இருக்கும். டெயில் சைக்கிள்லாம் 1.5 இன்ச் தான். அம்மா பக்கத்துல வச்சு பார்க்கலான்னு பார்த்தா வெளியே வர மாட்டேங்குது. ஓகே சரி, ரைட்டு ப்ரோ. மறுபடியும் 5 மாசம் கழிச்சு எப்படி இது டர்ன் ஆகுதுன்றத பார்ப்போம். ஓகே ஓகே. கொரியர் போட நம்ம கிளம்புவோமா? முடிச்சுக்கலாமா? பை பை.